ஒரு வீட்டில் நாம் ஹோமங்கள்லாம் பண்ணும்போது வீட்டில் இருக்கிற கிட்ட வைப்ரேஷன்ஸ் நெகட்டிவ் மைண்டில் நம்ம மனசு முதல்ல நம்ம மனசு நல்ல சுத்தமாகும். இந்தமாரி அக்னியெல்லாம் பார்த்து அந்த வேத மந்திரங்கள்லாம் காதில் கேட்கும்போது நம்ம மனசு சுத்தமாகி நம்மளை கெட்ட வழியை நோக்கி போக விடாது. இந்த மனசு நல்லதை நோக்கி போக விடும். அதனால் இந்த யாகங்கள் ஹோமங்கள் நடக்கும் போதெல்லாம் எல்லாரும் போய் பாருங்கோ, ரொம்ப அதீத பலன் உண்டு. வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவையாவது அவ ஆற்றுல வேத மந்திரங்கள் முழக்க ஹோமங்கள் பண்ணுங்கோ. தயவு செஞ்சு எக்காரணத்தை கொண்டும் காசை பார்க்காம ஹோமங்கள் பண்ணும்போது இரும்பு போன்ற உலோகத்தை வைத்து ஹோமம் பண்ணாதீங்க. 1. 2வது, இந்த ஹோமங்கள் பண்ணும்போது சில்ற காயின் போடுறது தப்பு. இதோட தாற்பயமே என்னன்னா, நம்ம ஹோமத்தில் கொடுக்குற அத்தனை விதமான திரவியங்களும் எல்லாம் எரிஞ்சு பஸ்மமாகும். சாம்பல் முழுமையாக தான். அந்த காலத்தில் சொர்ணம் போட சொன்னான். சொர்ணம்னா என்ன? தங்கம். சில்ற காயினுங்குது இரும்பு காயினுங்குது இந்த டெம்பரேச்சரில் உருகாது. அது போடும்போது எரிஞ்சு எரியாமல் அப்படியே இருக்கும். அப்போ அதுலேருந்து நாம் எடுத்துக்கவும் கூடாது அந்த காயினை. எல்லாருக்கும் ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, அந்த காயின்ஸ் எடுத்து பேரில் வச்சுக்கிட்டா லக்ஷ்மியின் கடாட்சம் நிறையா வந்துடும். அது தவறான ஒரு செயல். இப்போ நாம் உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுத்துட்டு அடுத்த நேரம் எனக்கு கொடு அப்படின்னா இந்த மனசு அவளுக்கு வேதனைப்படும்ல. அதே போல தான் அந்த அக்னிக்கு கொடுத்தது நாம் எதுவும் எடுத்துக்கூடாது. அதுலேருந்து என்ன பிரசாதம் என்னன்னா அந்த சாம்பல், இதுதான் நாம் எடுத்துக்கணும். ஸோ அதனால் ஹோமங்கள் பண்ணும்போது இந்த தவறுகளை பண்ணாதீங்க எல்லாரும். அதில் சில்ற காயின்ஸ் போடுறது, அதை எடுத்து வச்சுக்கிறது, அது வேண்டாம். அதற்கு பதிலாக அந்த ஹோமத்தில் ஏற்பட்ட அந்த சாம்பல் அதை ஆற்றுல வைங்கோ, பீரலில் வைங்கோ, காசு இடத்துல வைங்கோ, அவ்வளவும் பலன். அது ரக்ஷையை இடத்துல நெத்திக்கிட்டுங்கோ, அவ்வளோ பலன் உண்டு.